நமஸ்காரம். அம்மே சரணம், தேவி சரணம். மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயிலில் நான் தலைமை குருக்களாக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் சிவஸ்ரீ ஜே பகவதி குருக்கள், திருக்கோவில் மேல்சாந்தி, மண்டைக்காடு. நம்ம மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பேச போறதா இருந்தா பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உரிய நம்ம தேவி இன்று ஒரு நற்நாள்னு சொல்லலாம். அதாவது நல்ல நாள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு இன்னைக்கு திருவிழாவிற்காக, கொடைவிழாவிற்காக, மாசி மகா பெரும் கொடைவிழாவிற்காக இன்னைக்கு கொடியேற்றப்பட்டிருக்கு. இந்த கொடியேற்று நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அம்பாள் சுயம்பு ரூபமாக காட்சி கொடுக்கக்கூடியவள். இன்னும் வருஷத்துக்கு அம்மா ஒரு இஞ்சி வளர்ந்துட்டே இருக்கா. இது பெரிய ஒரு ஐஸ்வர்யமான நம்ம உணரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த அம்பாளுடைய புற்றுல அங்கங்க துவாரம் இருக்கும். புற்றுனாலே துவாரம் இருக்குங்கிறது அர்த்தம் இல்ல. இந்த துவாரம் எதற்காகன்னு சொல்ல போறதா இருந்தா, அம்பாளுக்கு 1008 கண்கள் இருக்கின்றது. அம்பாள் இந்த லோகத்தை சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அதே போல அம்பாளுக்கு 1008 நாசி இருக்கின்றது. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தன்னுடைய மூச்சு காத்தை கொடுத்து மக்களை வாழ வச்சிட்டு இருக்காங்கிறதா அர்த்தம். இந்த அம்பாளுடைய புற்று பிரசாதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த புற்று பிரசாதத்தை லோகத்திலே கொடிய நோய் அதாவது மருந்தே கண்டுபிடிக்க முடியாத நோய் கேன்சர், புற்று நோய். இந்த புற்று நோய்க்கு இந்த அம்பாள்கிட்ட மருந்து இருக்கு. இது யாருக்கும், மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அம்பாள் புற்று மேல் சாத்தப்பட்ட ஒரு துளி சந்தனம் கூட மருந்தாக மாறி அம்பாள் அந்த நோயை சரி செய்யக்கூடியவள். அதே மாதிரி மக்கள் பெரிதா விஷயங்கள் என்னன்னு கேட்டேன்னா, குழந்தை பாக்கியத்துக்கு அம்பாள் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற அம்பாள். நான் இந்த ஆலயத்துல நான் தலைமை அர்ச்சகராக மேல்சாந்தியாக பணியாற்றிய காலத்தில் நான் கொடுத்த பிரசாதத்தின் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை அம்பாளுடைய புற்று பிரசாதத்தோடு சேர்ந்து துளசியினுடைய ஒரு சார் அந்த தேனில் பட்டு அதனை அம்பாள் ரூபமாக பிரார்த்தனை செய்து இதுவரையிலும் 20-30 தம்பதியர்களுக்கு 7 வருடம், 10 வருடம், 13 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நாம் கொடுத்த இந்த தேனின் புற்று பிரசாதத்தினுடைய அருள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மக்கள் நான் இப்படி ஒரு ஐயாவுடைய ஒரு நிகழ்ச்சியில தான் நான் இதை பகிர்ந்துவிட முடியும். ஏன்னா ஐயா நம்ம விஷயங்கள், அம்பாளை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம இருக்குது. அதே போல நம்ம அம்பாள் பெண்களின் சபரிமலைன்னா முன்னால சொல்லுவாங்க. கேரளா மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளை துணி இருமுடி கட்டி அந்த இருமுடியில அரிசி, சுக்கு, ஏலம், மண்டவெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு கிலோ பூஜைகளுக்குரிய எல்லாம் கொண்டு பொங்கால போட்டு அம்மே சரணம், தேவி சரணம், அம்மே நாராயணா, தேவி நாராயணான்னு பிரார்த்தனை செய்து பொங்கலிட்ட இடத்திலே அம்பாளை படைச்சு அந்த இடத்திலேயே ஒரு சின்ன மண்ணு கூட்டி அதுதான் தேவியாக பாவிச்சு சூடம்பத்தி எல்லாம் காட்டி கும்பிட்டுட்டு போவாங்க. காலங்கள் போக 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 இது எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது, குறைந்து கொண்டு வருகிறது. மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. இதெல்லாம் வரணும். ஏன்னா பெண்களின் சபரிமலைங்கிறது இந்த லோகத்துல முதல்ல நமக்கு தான். சபரிமலைக்கு போனோம்னா அது ஆண்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. பெண்கள் போகக்கூடிய ஸ்தலம் அது மண்டைக்காடு பகவதி அம்மன். இதுக்கு பிறகுதான் நிறைய கோவில்ல இப்ப இருமுடி கட்டுறாங்க. எல்லா கோயிலும் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். சில கோவில்லாம் இருமுடியினுடைய பிராப்தமே இல்லாம இருமுடி கட்டிட்டு போறாங்க. இருமுடிக்கு பிரியமானவளே இவதான், அம்மா தான். நம்ம அம்மா பெருசாயிட்டே போயிட்டு இருக்கா, வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கா. அவளுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான குறைகள் இல்லை. இந்த பெண்கள் உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனையை 48 நாள் ஒரு மண்டல காலத்தில் இந்த காரியம்
நடக்க வேண்டும் என்றால் அம்பாளுக்கு மனப்பூர்வமாக விரதம் இருந்து, நல்ல முறையில் விரதம் இருந்து பெண்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறுகிய நாள் 1 வாரம் இருந்தாலும் பரிபூர்ணமாக இருந்து வெள்ளை இருமுடிப்பை வாங்கி ஒரு முடியில் அம்பாளுக்கு நைவேத்திய பொருட்கள் அரிசி, மண்டவெல்லம், ஏலம், சுக்கு இது அனைத்தையும் ஒரு முடியில் வைத்து இன்னொரு முடியில் அந்த அம்பாளுடைய பூஜை பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கருக்குன்னா இளநீரை சீவி அம்பாளுக்கு சிங்கம்பழம், இளநீர், வெற்றிலைப்பாக்கு, பத்தி, மறிக்கொழுந்து, பிச்சிப்பூ இதெல்லாம் ஒரு முடியில வச்சு முழு தேங்காய் எடுத்து அந்த தேங்காவை நல்லா நினைச்சு நாரெல்லாம் எடுத்து அதுல முட்கண்ணிலே ஒரு கண்ணை திறக்கப்பட்டு, அந்த கண்ணு பெரிய கண்ணா இருக்கும், அந்த 3 கண்ணுல ஒரு கண். சபரிமலையில நெய் அடைப்பீங்க, நெய் அடைச்சு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க. இந்த அம்பாளுக்கு தேன் மது பிரியர். இந்த அம்பாள் வந்து மது பிரியர்னா, மதுனா என்னது? தேன். அந்த ஒரிஜினலான தேனை அந்த கண்ணுல ஊத்தி அதனை காருக்கு வச்சு அடைச்சி அதுக்கு மேல் சந்தன குங்குமம் வச்சு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு கொண்டு நீங்க சமர்ப்பித்து அந்த பூஜை பொருட்களும் அந்த தேனையும் அந்த போத்தியிடம் கொடுத்து அந்த நைவேத்திய பொருட்களை வாங்கி கொண்டு போய் பொங்கால மண்டபத்துல பொங்கல் விட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த போத்தி என்ன செய்வாங்க? அந்த தேனை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நோய்களை தீர்க்கக்கூடிய பிரசாதமாக மாறுகின்றது. இந்த காரியம் செய்யும் போது 1 மண்டல காலத்தில் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது அப்படியே நடந்துட்டு இருக்கு. இதுதான் நமக்கு வேணும். ஏன்னா அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாள். மண்டைக்காட்டு அம்பாளை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. முன்னால இருமுடி கட்டிலாம் வந்தது, இப்ப குறைஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருச்சு. கட்டிகள், அதாவது தலையில் இருக்கக்கூடிய கட்டி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்ல 7வது இடத்துல, உலகத்துல 7வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு தலையில ஒரு கட்டி. அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. அம்பாளுக்கு என்ன நினைச்சிருக்காரு? அவர் வந்து ஆன்மீகத்தை விரும்பக்கூடியவர். நம்ம அம்மான வந்து அவதான் தாய் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கட்டி வந்து ஏதோ ஒரு கட்டின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. பிறகு அங்கிருந்து அவர் நினைச்சிருக்காரு, அம்மா நான் உனக்கு மண்டையப்பா வச்சு நான் நேர்ந்துக்கிறேன், உனக்கு பொங்கால போடுறேன்னு நேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தார். பிறகு 1 மண்டல காலம் கழித்து, அவர் இருந்ததோ வெளிநாட்டில் ஆஸ்திரேலியால இருக்கிறார். 1 மண்டல காலம் கழித்து நேர்ந்த நேர்ச்சைக்காக அந்த கட்டியே இல்லாமாச்சு. அதுதான் அம்பாளுடைய சக்தி. என்னுடைய விஷயங்கள்ல 7 பேருக்கு குழந்தை பாக்கியம். 7 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம், 13 வருஷம். இப்ப ரீசனா ஒரு 3 மாதத்திற்குள் 3 பேர் எனக்கு நல்ல நியூஸ், நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. ஐயா, நீங்க கொடுத்த அந்த தேனுடைய பிரசாதம் என் குழந்தை 3 மாசமா இருக்கா. அதே போல வெளிநாட்டுல கனடால இருக்கக்கூடிய 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்களும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த பிரசாதம் இங்க இருந்து அவங்க வரல, ஆனா இருந்தாலும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டேன். இன்னைக்கு 6 மாசம் இருக்காங்க. அவங்களுக்கு 7 வருஷம் குழந்தைகள் இல்லை. இப்படி நிறைய அற்புதங்களை அம்பாள் செய்யறாங்க. உங்களுடைய பிரார்த்தனை அம்பாள்கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தாலே அம்மா எங்க இருந்தாலும் ஓடி வந்து இந்த இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி, ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆசிரியருக்கு எழுதிக்கிட்டே இருந்தாங்க, கிடைக்கவே இல்லை. அந்த பொண்ணு இப்ப அழுது சொல்லிட்டு போகுது, அம்மாட்ட அழுதுட்டாங்க, எனக்கு ஏமா கிடைக்கல, நான் நல்லா தான் எழுதுனேன், எல்லாமே நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஏமா கிடைக்கலன்னு சொல்லி அழுதுட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து கரெக்டா ஒரு 34 நாட்கள்ல திரும்ப எழுதியிருக்கிறாங்க. மனம் இல்லாம எழுதியிருக்கிறாங்க. வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்னைக்கு பச்சை இங்கில கையெழுத்து போடுற அளவுக்கு ஒரு பெரிய ஆசிரியரா இருக்காங்க. இதெல்லாம் அற்புதம். அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை தான் முக்கியம். அவ பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய கொரோனாங்கிற ஒரு நோயை அழிச்சது மண்டைக்காட்டம்மன். அது யாருக்குமே தெரியாது. தன்னுடைய குழந்தைகளை வந்து அவ எப்பவுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய மூச்செல்லாம் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கா. தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு. அதற்காகவே அவ வந்து ரௌத்ரம் அடைந்து இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காகவே
மண்டைக்காட்டம்மனுடைய உற்சவ காலம் முடிந்து இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் நடந்துச்சு. மறு உற்சவ காலத்தில் கொரோனாவே இல்லாமாச்சு. நீங்க அதை நான் சொல்லக்கூடியதை நீங்க பார்த்தாலே புரியும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மண்டைக்காட்டம்மன் திருவிழா முடிஞ்ச பிறகு அந்த கொரோனாலாம் எல்லா ஃபெஸ்டிவலும் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அடுத்த ஃபெஸ்டிவல் நம்ம மண்டைக்காட்டம்மன் வரும்போது லாக்டவுன் ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுதான் அம்பாளுடைய சக்தி. இந்த அம்பாளுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் புரியணும். நீங்க இருந்து இந்த அம்பாளை பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணணும். இருமுடி கட்டி அம்பாளுக்கு செமந்து வரணும். அம்மே சரணம் தெய்வீ சரணங்கிறது சரணம் விழிச்சு அம்மே நல்ல முறையில பிரார்த்தனை செய்து நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்து அம்பாளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனையை செய்து மனமுருகி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனைக்கு 48 காலத்தில் 48 நாட்களில் உங்களுக்கு விடை கிடைக்கும். பௌர்ணமி நாட்கள் அம்பாளுக்கு இஷ்டமான நாட்கள் என்னெல்லாம் சொல்றேன். பௌர்ணமி நாட்கள்ல அம்பாளுக்கு இருமுடி கட்டிட்டு வரலாம். மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இருமுடி கட்டிட்டு வரலாம். பரணி நட்சத்திரத்தில் இருமுடி கட்டிட்டு வரலாம். அம்பாளுடைய நட்சத்திரம் பரணி. திருவோண நட்சத்திரத்தில் இருமுடி கட்டிட்டு வரலாம். இது எல்லாம் அம்பாளுக்கு ஒரு அற்புதமான நாட்கள். கடைசி செவ்வாய் அந்த நாட்கள்லயும் நீங்க இருமுடி கட்டிட்டு வரலாம். இருமுடி கட்டி அம்மாவை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. பெண்களின் சபரிமலைங்கிறது குறைஞ்சிட்டு போகாம இன்னும் கூட்டிட்டு போகணுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. எல்லாரும் நீங்க பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்விலே எல்லா வளத்தையும் பெற்று சிறப்பாக வாழ மண்டைக்காடு பகவதி அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அம்மே சரணம் தேவி சரணம். அம்மே நாராயணா தேவி நாராயணா.